ஹாய், வெல்கம். ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கான சிபிடி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாம் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் 2 ஸ்டேஜ் இருக்கும். இதில் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த டேட்லாம் எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த டேட்டில் எக்ஸாம் நடந்ததுக்கு இப்போது வந்து அந்த சிபிடிக்கான ரிசல்ட் வந்து எஸ்எஸ்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1590 வேகன்சிஸ் இருந்திருக்கு. ஸோ 1590 வேகன்சியில் மொத்தம் 3.5 லேக் ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு சி, கிரேடு டி அப்படின்னு சொல்லி 2 இது இருக்கும். ஸோ கிரேடு சியை பொறுத்த வரைக்கும் 8624 பேரையும், கிரேடு டியை பொறுத்த வரைக்கும் 22,456 பேரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டுக்காக. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்திருக்கு. ஸோ கிரேடு சிக்கும் சரி கிரேடு டிக்கும் சரி கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த டீட்டெயில்ஸ். மொத்தம் 8224 பேர் கிரேடு சிலையும், கிரேடு டியில் பார்த்தீங்கன்னா 22,456 பேரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஸ்கில் டெஸ்ட் கண்டு. ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிரேடு சி கிரேடு டி 2க்கும் தனித்தனியான டைம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் இருக்கும், அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிக்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மினிட் வந்து கண்டினியூஸாக டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு டிக்டேட் பண்ணுறத ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஸோ உங்களுக்கு எழுதி முடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் எழுதுனதை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடு சிக்கு 40 மினிட்ஸும் கிரேடு டிக்கு 50 மினிட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இதில் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்கில் டெஸ்ட்டில் டைம் இல்லாத காரணத்தினால எல்லாருமே வந்து டைப்பிங் கொஞ்சம் ஓரளவு நல்லாவே டைப்பிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டைப்பிங் ப்ராக்டிஸில் ஸ்பீடாக பண்ணால் தான் நம்ம டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஓகேங்க, இவ்வளோதான். செலக்ட் ஆன கேண்டிடேட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ டைப்பிங்கும் சரி ஸ்டெனோகிராஃபியும் சரி 2ம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணவும் அடுத்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி நல்லா பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.